ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இது ஒரு ஆன்மீக கதை. என்ன கதை அப்படின்னா, முத்து மாரியம்மன் வேப்பஞ்சேலை கட்டின கதை. சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு அம்மா ரேணுகா அப்படின்ட்டு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 4 ஆம்பளை பசங்க. சொத்து தகராறில் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. இதை பார்த்தா அவங்க வீட்டுக்காரரு மனநோய் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். இந்த அம்மா உடன்கட்டை ஏற போகும்போது காற்று மழையுமா வந்து ஊற்றி இந்த அம்மா துணியெல்லாம் கிழிஞ்சி இந்த அம்மா சாகாமல் காட்டுக்குள்ளார போயிட்டாங்க நிர்வாணமாக. அப்போ என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க வேப்ப மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பிச்சு ஆடையாக கட்டிக்கிட்டு அவங்க ஊருக்குள்ளார போனாங்க. பசி ரொம்ப எடுத்துருச்சின்னு ஊருக்குள்ளார போனாங்க. ஊருக்குள்ளார போனப்போ அங்கே அந்த ஊரில் இருந்தவங்களாம் இந்த அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா இப்படி வந்திருக்கீங்கன்னும் போது, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கூழும் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, வெல்லம் காய்ச்சி ஊற்றி மாவு உருண்டை பிடிச்சி நெய் ஊற்றி அந்த அம்மாவுக்கு பிசைஞ்சு கொடுத்தாங்க. இந்த அம்மா, என்னம்மா இதை கொடுக்குறீங்கன்னா, உங்கள் மூஞ்சி பார்க்க தெய்வ கடாச்சமாக இருக்குது, எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு ஒரு முந்தையில் கூழும் அரிசி மாவு உருண்டையும் கொடுக்குறாங்க. இந்த அம்மா வாங்கி சாப்பிட்டுட்டு கால் போக்கில் நடந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு, இந்த அம்மா சிவன் பக்தி, ரொம்ப பெரிய பக்தர் இந்த அம்மா. அப்போ யோசிக்கிறாங்க, சிவனை வேண்டுறாங்க. என்ன சிவனே இந்த மாதிரி என்னை எல்லாம் சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு குரல் கேட்டுச்சு. என்னன்னு கேட்டால், நீ எடுத்த அவதாரம் முத்துமாரி, சரியா, ரேணுகா என்ற முத்துமாரி. அப்போ நீ இந்த ஆடி மாதத்தில் உனக்கு வேப்பஞ்சேலை கட்டி வந்தால் நீ எப்படி உன் கஷ்டங்கள்லாம் தீர்த்துக்கிட்டியோ அந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை தீர்த்துக்குவாங்க. வேப்பஞ்சேலை கட்டி கூழ் ஊற்றி மாவு கொண்டு வரவங்க அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதை நான் அறிவுறுத்தம் தான் உன்னை பூலோகத்தில் பிறக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேணுகாவை முத்துமாரி, அவங்க தான் முத்துமாரி. வேப்பஞ்சேலை ஆடி மாதம் ஆனால் வேப்பஞ்சேலை கட்டுறது இதுக்கு தான். சரிங்களா? நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த வேப்பஞ்சேலை கட்டி கூழ் ஊற்றி மாவிளக்கு அந்த அம்மாவுக்கு பூஜைக்கு பண்ண ஆரம்பித்தோம்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் தீந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.